ஒரு எதிரி தேவை அப்படின்ற போது அந்த நாடு கட்டமைக்கப்பட்டது இந்த ரெண்டு தான், இந்து எதிர்ப்பு, இந்தியா எதிர்ப்பு. இந்த தான் அதுக்கு உண்டான காரணம் காஷ்மீர். குறிப்பா இந்துக்கள், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் குறிவைத்து தாக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய மத நல்லிணக்கத்தை குலைக்கும் அப்படின்றதுதான் அவங்களுடைய எய்ம். பிளஸ் அவங்களுடைய டொமஸ்டிக் ஆடியன்ஸ் காஷ்மீர் இன்னமும் நாம விட்டுற மாட்டோம். காஷ்மீர் என்பது என்னைக்குமே பாகிஸ்தான் அதுக்காக சண்டை போடும். அப்ப நம்மளுடைய கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படின்றது இன்னும் அதிகமா இருக்கணும். அவங்களுக்கும் அந்த விலை கொடுக்கணும். அந்த விலையை கொடுத்தாதான் அவங்க அடங்குவாங்க. ஆனா மீண்டும் பாகிஸ்தான் இந்தியா மேல ஒரு பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அடுத்த லெவலுக்கு போகும். அடுத்த எஸ்கலேஷன் வந்து அது போயிடும். ஸோ பாகிஸ்தான் கிட்ட எஃபெக்டிவா எத்தனை நாள் சண்டை போட முடியும் அப்படின்னா அதிகபட்சமா 4 நாள். சீனா கொஞ்சம் ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதையும் ரொம்ப பண்ண முடியாது சீனா. ஏன்னா சீனாவுக்கு இந்தியா இப்போ மிகப்பெரிய தேவை. இந்தியா வந்து அதோட பதிலடியை எப்ப கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் அருகே கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தோடு சுற்றுலா சென்றிருந்த நிலையில் தங்கள் குடும்பத்தினரின் கண் முன்னே அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த தாக்குதல் குறித்தும் இந்த தாக்குதல் இதுபோன்ற தாக்குதல்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்காக மத்திய அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் மதன்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். ஜெய்ஹிந்த் சார், இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு டிஆர்எஃப் அமைப்பு பொறுப்பேற்று இருக்கிறது. இந்த அமைப்போட பின்னணி பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா சார்? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிஆர்எஃப் கிடையாது. அதோடைய பேர் லஷ்கர் இ தொய்பா. லஷ்கர் இ தொய்பா அப்படின்ற பேர் ஒரு மத ரீதியான ஒரு தோற்றத்தை அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்றதுக்காக ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு பேரை புனை பேரை வச்சிருக்காங்க. அது டிஆர்எஃப் அப்படின்றது ஒரு 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 புனை பெயர் தானே தவிர ஒரு தனி இயக்கம் கிடையாது. இது வந்து லஷ்கர் இ தொய்பா கிட்டத்தட்ட 1940களிலே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு அது வேற சில வடிவங்கள் எடுத்து 60களில் ரொம்ப அவங்க தீவிரமா இறங்கினாங்க. 47ல யுத்தத்துல கூட அவங்க இருந்தாங்க. பிறகு 90களில் இப்ப முழு தீவிரவாத அமைப்பா உலகத்தால அனைத்து நாடுகளாலும் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பா உருவாகி இருக்காங்க. அவங்க செய்த இந்த கோழைத்தனமான படுபாதகமான செயல் தான் இப்ப நம்ம பஹல்காம்ல ஏப்ரல் 22ஆம் தேதி பார்த்தோம். சரி, இப்போ வழக்கமா வந்து பயங்கரவாதிகள் வந்து ரேண்டமா தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. சமீபத்துல வந்து பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து 2 நாடுகள் உருவானதுக்கு காரணமே வந்து இந்துக்களும் முஸ்லிம்களும் வேறானவர்கள் அப்படிங்கிறதுனாலதான். ஸோ அதனால வந்து பாகிஸ்தான் உருவானதுக்கு காரணமே வந்து நாம வந்து இந்துக்கள் கூட முற்றிலும் வேறுபட்டவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிபிக்கான தாக்குதலுக்கும் பாகிஸ்தானோட ராணுவ தளபதி பேசியிருந்ததுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமா இருக்கு. அது இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு மறைமுகமாக கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவு. இந்த 2 நேஷன் தியரி அப்படின்றது 13ஆம் டிசம்பர் 1971 அது பொய்யா போயிடுச்சு. 2 நேஷன் தியரி அது அவர் சொல்ற மாதிரி சரியா இருந்ததுதான் இன்னைக்கு பங்களாதேஷ் ஒரு தனி நாடா இருந்திருக்கு. பங்களாதேஷ் அவங்க கூட தான் இருந்திருக்கும். இஸ்லாமியர்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தனியாக இருந்திருக்கும். அது ஒரு பிம்பமான ஒரு பொய்யான கட்டமைப்பு அப்படின்றது பலமுறை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அவங்க நாட்டிலேயே. இப்ப அவங்க நாடு ஒரு 3 முக்கியமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு. ஒண்ணு பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்குவா, 2 முக்கியமான மாகாணங்கள். அதுல கிட்டத்தட்ட ஒரு 26 மாவட்டம், 19ல இருந்து 26 மாவட்டம் அவங்களுடைய அரசு கண்ட்ரோலே இல்லை. இரண்டாவது அவங்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு மோசமா போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 25வது முறை போய் IMF கடன் வாங்கின ஒரே நாடு என்ற பெருமை பெற்றது பாகிஸ்தான். 3வது அவங்களுடைய அரசியல் கட்டமைப்பு, அடிப்படை ஒரு நாட்டோட ஜனநாயகம் என்பது முற்றிலும் அது போயிருச்சு. கொஞ்சம் நஞ்சம் இருந்த ஜனநாயகமும் போயிருச்சு. இம்ரான் கான் என்ற ஒரு தலைவரை இல்லாம அந்த கட்சியை பங்கேற்க விடாம ஒரு தேர்தல் நடத்தி, அந்த தேர்தலையே ஒரு போர்ஜரியா ஒரு தேர்தல் நடத்தி அதன் மூலம் ஒருத்தரை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வைத்து அரசியல் சாசனத்தை தேவைக்கேற்ப அவங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு ராணுவ தளபதியோட பதவி காலம் அப்படின்றது 2 வருஷம். இப்ப அதை வந்து அரசியல் முன்னேறி தனக்கு சாதகமா 5 வருஷம் அப்படின்னு கொண்டு போயிருக்காரு. இந்த சமயத்துல மக்கள் இப்போ அவங்க பாகிஸ்தான் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க ராணுவத்தின் மேல கடும் அதிருப்தி அப்படின்றது இருக்கு. அந்த அதிருப்தியை தாண்டி இப்ப அது கோபமா மாறிக்கிட்டு இருக்குன்ற போது
தன்னுடைய நாட்டை ஒருமைப்பாட்டோட வைக்கணும் அப்படின்றது வந்து அங்க ஒரு பொது எதிரி தேவைப்படும். தன் நாட்டை கட்டுக்கோப்பா வைக்கணும் அப்படின்னா நாடு துண்டா வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அப்போ ஒரு எதிரி தேவை அப்படின்ற போது அந்த நாடு கட்டமைக்கப்பட்டது இந்த ரெண்டு தான், ஹிந்து எதிர்ப்பு, இந்தியா எதிர்ப்பு. அதுக்கு உண்டான காரணம் காஷ்மீர். அதனாலதான் இந்த காஷ்மீர் ஜகுலர் பெயின் அப்படின்ற அந்த வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்துறாரு. இதெல்லாம் ராணுவ தளபதி பேசக்கூடிய விஷயமே கிடையாது. ஏதோ மதகுரு மாதிரி அவர் பேசிட்டு இருந்தார். அப்போ அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து இது நடக்குது. போன முறை புல்வாமா தாக்குதல் அப்போ ஐஎஸ்ஐயோட தளபதியா இருந்தது இதே அசீம் முனீர் தான். இந்த முறை இந்த தாக்குதல் அப்படின்றது குறிப்பா இந்துக்கள், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் குறிவைத்து தாக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய மத நல்லிணக்கத்தை நீங்க குலைக்கும் அப்படின்றதுதான் அவங்களுடைய எய்ம். பிளஸ் அவங்களுடைய டொமஸ்டிக் ஆடியன்ஸ் காஷ்மீர் இன்னமும் நாம விட்டுற மாட்டோம். காஷ்மீர் என்பது என்னைக்குமே பாகிஸ்தான் அதுக்காக சண்டை போடும், காஷ்மீருக்காக தான் அப்படின்ற அந்த பிம்பத்தை கொண்டு வரதுக்கும், இப்போ மொத்த கோபம் பாகிஸ்தானுடைய மக்களோட மனநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற உள்நாட்டு பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் மறந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த 3 காரணங்களுக்காக தான் இந்த தாக்குதல் குறிப்பா இந்தியாவில காஷ்மீர்ல, அதுவும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மேல நடத்தப்பட்டதுக்கான அடிப்படை காரணம். சார், வழக்கமா வந்து இந்த ஆர்டிகல் 370 ரத்துக்கு அப்புறம் வந்து அங்க பாதுகாப்பு பெரிய அளவுல மேம்பட்டு இருந்தது. அதிக அளவுல சுற்றுலா பயணிகள் சென்றுட்டு இருந்திருந்தாங்க. ஸோ இந்த சமயத்துல ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலம் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. உளவுத்துறை வந்து இந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்டாங்களா? பாதுகாப்புத்துறை அமைப்புகள் வந்து இதுல சரியா கவனிக்காம விட்டுட்டாங்களா? நம்ம தரப்புல வந்து இந்த நிகழ்வுக்கு எது சார் காரணமா இருந்திருக்கு? இல்ல, இந்த கேள்வி நான் பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு உளவுத்துறையுடைய கட்டமைப்பு, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஈவன் ஜேர்னலிஸ்ட்க்கு நிறைய பேருக்கு தெரியாது. உளவுத்துறை அப்படின்றது பல அடுக்குகளை கொண்டது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது உடனடியாக எல்லாருமே சொல்றது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்றதுதான். இது மாதிரி 100 சம்பவங்கள் தினமும் நடக்காம அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய அடிப்படை கடமை. அதை வந்து அவங்க பப்ளிக்ல கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய வேலையே சுபாவம் அது மாதிரி. அவங்க ஓப்பனா வந்து இது நீங்க இன்னைக்கு ஒரு தாக்குதல் நடக்க இருந்துச்சு, நாங்க தடுத்துட்டோம் அப்படின்னு பிரஸ் ரிலீஸ் கொடுக்க முடியாது. ராணுவம் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க, நிச்சயமா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கு 2 தீவிரவாதிகளை சுட்டு கொண்டோம். சோ இந்த இடத்துல ஒரு இன்டெலிஜென்ஸ் செட்பேக் கண்டிப்பா ஒரு சின்ன பின்னடைவு இருக்கு. இப்போ 2018க்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அப்படின்றது இப்பதான் நடக்குது. நடுவில் ஒரு 3 கோடி சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு போயிட்டு வந்திருக்காங்க. வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை அது. கடந்த வருடம் நடந்த தேர்தல்ல 63% அதிகமான வாக்குப்பதிவு. ஜம்மு காஷ்மீர் வரலாற்றிலே அதிகமான வாக்குப்பதிவு இப்பதான் நம்ம பார்க்கிறோம். சென்னையை விட அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. சோ இது ஒரு கம்ப்ளீட்டா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கோட்டைவிட்டாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. இந்த தீவிரவாதிகள் நம்மளுடைய எதிரி நாடான பாகிஸ்தான் அவங்க பயன்படுத்தக்கூடிய யுக்திகள் அப்படின்றது அடுத்த பரிமாணத்தை நோக்கி போகும். இப்ப நான் ராணுவத்துல இருந்த காலத்துல மொபைல் இன்டர்செப்ட் அப்படின்றது நாங்க சர்வசாதாரணமா அந்த டைம்ல உளவுத்துறை பண்ணுவாங்க. நாங்க சில முக்கியமான நம்பர்ஸ் கொடுப்போம். அதை நம்ம ட்ராக் பண்றது ஈஸியா இருக்கும். இன்னைக்கு அவங்க மொபைல் யூஸ் பண்றதே கிடையாது. வேற சில கம்யூனிகேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷன், சீனாவோட ஹைபிரிட் கம்யூனிகேஷன் அவங்க வந்திருக்காங்க. சோ இதையும் உடைக்க முடியும். பட் இது இடைப்பட்ட காலத்துல இதை நான் நிச்சயமா ஒரு ஸ்டாண்ட் அலோன் இன்சிடென்டா தான் பார்ப்பேன். இது வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது நீங்க கேட்டது பாதுகாப்பு. பாதுகாப்பு அப்படின்றது அங்க 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. முதல்ல இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள் அப்படின்றது அவங்களுடைய சுற்றுலாத்துறை மற்றும் அங்க இருக்கக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் அவங்க கீழே தான் இது வரும். அவங்க ஒரு சுற்றுலா ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்றது போது அந்த இன்டிமேஷனை அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் காவல்துறை தான் அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். காவல்துறைக்கு ஸ்ட்ரென்த் பத்தல, இல்ல அவங்களுக்கு வந்து ஆபத்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற பட்சத்துல அவங்க அதுக்கு பர்மிஷன் கொடுக்காம நினைப்பாங்க. பல முறை சில முக்கியமான யாத்திரைகள் நடக்கும் போது போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்குறாங்க, தங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா தேவை அப்படின்ற போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண துணை ராணுவப்படை சிஆர்பிஎஃப். இதை தாண்டி ராணுவம் காட்டுப்பகுதிகளில் மலைப்பகுதிகளில் இருப்பாங்க. ராணுவத்தோடைய தேவைப்படும் பொழுது அவங்க கூப்பிடுவாங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு. இப்ப அங்க காவல்துறையினர் ஏன் இல்லாம போனாங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி அங்க இருக்குது. அந்த மைசரன் வேலியோடைய என்ட்ரி பாயிண்ட்ல ஒரு போலீஸ் போஸ்ட் இருக்கும். ஜெனரலா அங்க ஒரு 4 காவலர்கள் இருப்பாங்க. மிச்ச மாநிலத்தில் மாதிரி இல்லாம ஜம்மு காஷ்மீர்ல அனைத்து காவல்துறையினருக்கும்
தானியங்கி துப்பாக்கியான AK-47 இருக்கும். அவங்க வெறும் காவல்துறை மட்டும் இல்ல, துணை ராணுவ பயிற்சியும் பெற்றவர்கள். அது ஒரு பெரிய லேப்ஸ். அடுத்தது, இந்த சம்பவம் நடந்த பிறகு அங்க காவல் நிலையத்துக்கு போன் போகுது, 100க்கு கால் போகுது. நம்மளுடைய ராணுவம், துணை ராணுவம் எவ்வளவு நேரத்துல போய் ரீச் ஆனாங்க? 28 நிமிஷம். இதை நான் நிச்சயமா பாராட்டுவேன். இந்த கடினமான சூழ்நிலையிலும் 28 மணி நேரத்துல அவங்களுடைய குயிக் ரியாக்ஷன் டீம்னு சொல்லக்கூடிய QRT போய் சேர்ந்தது ஒரு ஒரு கரெக்டான ஒரு இதுதான். அதன் பிறகு ராணுவம் வந்து கோமிங் ஆபரேஷன் வருது, நம்ம எல்லாமே பார்க்கிறோம். சோ என்னை பொறுத்தவரை, பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அவங்களுடைய தரப்பு எடுத்தீங்க அப்படின்னா, இல்ல எங்களுக்கு இன்டிமேஷன் வரல அப்படின்றது அவங்களுடைய கூற்று. இது ஒரு உள்துறை அவங்க பிரதமர் மாநில முதல்வர் உமர் அப்துல்லா ரொம்ப சீரியஸா எடுத்து ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்காரு. சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் நிச்சயமா அவங்க தண்டிக்கப்படுவாங்க. இது ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் அந்த லெவல்ல. இல்ல இந்த மாதிரி 100 ஈவென்ட்ஸ் நான் ராணுவத்தில் இருக்கும்போது நாங்க பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் ரொட்டீனா வரும். இந்த இடத்துல வருன்ற போது சில இடங்கள்ல காவல்துறையினர் கேட்காத போதும் அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துதான் ஆகணும் ராணுவத்துக்கு. ராணுவம் ஏதாவது செஞ்சுன்னா காவல்துறைக்கு கொடுப்பாங்க. 24 மணி நேரம் 365 நாள் இந்த ப்ராசஸ் போகும். எனக்கு சில டைம் த்ரெட் இருக்குது அந்த ஏரியால அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, என்னுடைய உயர் அதிகாரிகளை சொல்லி நான் செக்யூரிட்டி கவரை நானே இன்க்ரீஸ் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு டஃபான ஒரு மெக்கானிசம் இருக்கு. இல்லாட்டி இவ்வளவு சுற்றுலா பயணிகள் அங்க ஃப்ரீயா வந்துட்டு போக முடியாது. இந்த இடத்துல எங்க லாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது இந்த விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, இப்ப வந்து ராணுவத்துக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருக்கிறதா மத்திய அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்ப ராணுவத்தோட நடவடிக்கை என்ன மாதிரி இருக்கும்? ராணுவம் வந்து முழு அளவிலான போருக்கு தயாராகி அந்த மாதிரியான ஒரு முழு அளவிலான போர் நடத்த போகுதா? பகுதி அளவிலான போரை நடத்த போகுதா? முழு அளவிலான போர்னா அது எப்படி இருக்கும்? அது வந்து பலுச்சிஸ்தானுக்கு வந்து விடுதலை கொடுக்கக்கூடியதாகவும், ஆக்குபைடு காஷ்மீரை வந்து இந்தியா மீட்கக்கூடியதாகவும் அந்த அளவுக்கு இந்த போர் இருக்குமா? இல்ல எச்சரிக்கை பண்ற அளவுக்கான ஒரு போரா இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? அருமையான கேள்வி சார். நீங்க கேட்கறதுக்கு எச்சரிக்கைக்கு அதிகமா ஒரு முழு யுத்தத்துக்கு கம்மியா இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு கணிப்பு. நிச்சயமா போன முறை மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்திய விமானங்கள் போச்சு, ஒரு 70 கிலோமீட்டர் உள்ள அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மேல கொண்டு வீசினாங்க. இப்ப நமக்கே தெரியும் அங்க யாரும் தீவிரவாதிகள் இருக்க போறது கிடையாது, வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து பாகிஸ்தான இன்னொரு முறை இந்த மாதிரியான ஒரு படுவாத செயல் சேர்ந்த தடுக்குமா அப்படின்னா தடுக்காது. அப்ப நம்மளுடைய கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படின்றது இன்னும் அதிகமா இருக்கணும். அவங்களுக்கும் அந்த விலை கொடுக்கணும். அந்த விலையை கொடுத்தாதான் அவங்க அடங்குவாங்க. அப்ப அந்த ரீதியில பாத்தீங்கன்னா, முப்படைகளுக்கு முழு சுதந்திரம் அப்படின்றது 1971க்கு பிறகு இப்ப நான் கேள்விப்பட்டேன். இடைப்பட்ட காலங்கள்ல கார்கில் போர்ல கூட உங்களுக்கு தெரியும், விமானப்படை எல்லை தாண்டி போகணும்னு சொல்லும் போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வேண்டாம்ன்ற முடிவு எடுத்தார், அன்னைக்கு இருந்த கால சூழ்நிலை பொறுத்து. சோ இந்த இடத்துல ராணுவத்துக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு. இத எந்த அளவுக்கு முழு யுத்தமா எடுத்துட்டு போறதுக்கானதும், POKவை மீட்டெடுக்கிறதுக்கான பிளான், அது ஒரு 30 வருடமா நம்ம வருடம் அந்த பிளான் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். சோ அதற்கான போர் யுக்திகள், ஸ்ட்ராட்டஜி என்ன எல்லாமே ரெடியா இருக்கு. கடற்படைக்கு அவங்க தரப்புல இருந்து கராச்சியை முற்றிலும் அழிக்கிறதுக்கோ, இல்ல கராச்சி துறைமுகத்தை செயலற்று போறது செய்யறதுக்கோ அவங்களுக்கும் அதுக்கு உண்டான பிளான் இருக்கு. விமானப்படை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. ஒண்ணு ஷாலோ ஸ்ட்ரைக், இந்திய எல்லைகளுக்குள்ள இருந்து பாகிஸ்தானோட மிக முக்கியமான ராணுவ மையங்களை தாக்கி அழிக்கிறது. இல்லாட்டி டீப் ஸ்ட்ரைக், தேவைப்பட்டாலும் அவங்க தலைநகரம் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு. இந்த பதிலடிக்கு இதுல முப்படைகளும் ஒரே நேரத்துல ஒரு மாதிரியான தாக்குதல் நடத்துறாங்க, இல்ல ஏதாவது ஒரு பிரிவு ஒரு படை அப்படின்றது ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்களா அப்படின்றது இது யாருக்குமே தெரியாது. பிரதமர் மற்றும் கேபினெட் கமிட்டியில் இருக்கிறது நம்ம மீடியாவை பார்க்கறது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். இதுக்கு பாகிஸ்தான் என்ன பதிலடி கொடுக்கும், இல்ல அவங்க பதிலடி கொடுக்காம இதை முடிச்சுக்கிட்டா அப்படின்ற ஆப்ஷனையும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். UAE, சவுதி போன்ற நாடுகள் நம்ம கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு படுபாதக செயலை நாங்க செய்யல, இவங்கதான் செஞ்சிருக்காங்க. பதிலடி இந்தியா நிச்சயமா கொடுக்கும். அதோட விட்டுட்டா இந்த பிரச்சனையை கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா மீண்டும் பாகிஸ்தான் இந்தியா மேல ஒரு பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அடுத்த லெவலுக்கு போயிடும். அடுத்த எஸ்கலேஷன் வந்து அது போயிடும். அடுத்த எஸ்கலேஷன் போகும்போது அப்பவுமே ஒரு யுத்தமா போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. சோ போன வருடம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இதே பாகிஸ்தான் மேல ஈரான் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க. பதிலுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஈரான்ல எல்லை பகுதிகள்ல ஆளே இல்லாத இடத்துல போய் சில ஏவுகணை தாக்குதல் நடத்திட்டு நாங்க பதில் தாக்குதல் நடத்திட்டோம், முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நண்பர்கள் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. சோ இது எந்த லெவல்ல எக்ஸிட் ஆகும் அப்படின்றது தெரியாது. பட் இது ஒரு முழு யுத்தமா போறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா கம்மி. ஏன்னா பாகிஸ்தானுக்கான அதுக்கு உண்டான பொருளாதார வலிமையோ இல்ல ராணுவ வலிமையோ கிடையாது.
அப்படிப்பட்ட ரிஸ்க பாகிஸ்தான் எடுத்தாங்க, அசீம் முனீர் போன்ற முட்டாள்கள் அதை எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி பலுச்சிஸ்தானும் பிஓகேவும் ஈவன் சிந்துமே பெரியதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சார் இந்த இந்தியா வந்து அதோட பதிலடியை எப்ப கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? சரி, இது யாராலையுமே உறுதியா சொல்ல முடியாது. இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, அதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே ராணுவம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிர்வினையாற்றுறதுக்கு பயந்துகிட்டு அவங்களுடைய போர் விமானங்கள், ரேடார் எல்லாமே ஆக்டிவா இருக்கு. அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, அவங்களுடைய போர் வலிமை என்ன அப்படின்றத நம்ம உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். சீனா எப்படி தாய்வானை சீண்டி சீண்டி பார்த்து தாய்வானுடைய ராணுவ வலிமையை குறைக்கிறாங்களோ அதே வேலையை தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட. இது நாளை இரவும் இருக்கலாம், இல்ல 2 மாதம் கழித்தும் இருக்கலாம். இல்ல நமக்கு ஒன்றும் அர்ஜென்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம இதை உடனடியா பண்ணணும் அப்படின்றது நீங்களும் நானும் உணவு ரீதியா பார்க்கும்போது அந்த கொந்தளிப்புல நம்ம சொல்லலாம். பட் ராணுவத்துக்கிட்ட அந்த சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அவங்க வேற சில முடிவுகளை எடுப்பாங்க. அதாவது அவங்களுடைய முடிவு அப்படின்றது எதிரிய சர்ப்ரைஸ் பண்ணணும். நீங்க எதிரிய சர்ப்ரைஸ் பண்றதுதான் மிகப்பெரிய ஒரு வலிமை. சோ அந்த இடத்துல இது யாராலையுமே உறுதிட்டு சொல்ல முடியாது. என்னோட கணிப்பு ஒரு 10-15 நாட்களுக்குள்ள நானே 100% தவறா போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்திய ராணுவத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல கேம் சேஞ்சரான ஒரு ஆயுதங்கள், அந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்கு சார்? குறிப்பா வந்து இந்த ரஃபேல் ஜெட் வந்து அது எந்த அளவுக்கு இந்திய ராணுவத்துக்கு ஒரு வலிமையான ஒரு ஆயுதமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ரஃபேல் மிகப்பெரிய ஒரு அசெட், நம்மளுக்கு மிக வலிமையான ஆயுதம். 3 காரணங்கள். ரஃபேல் அதனுடைய இன்பில் ரேடார். ஸோ பைலட்டுக்கு கிரவுண்ட்ல இல்லாத ரேடார்ல டிபெண்டா இல்லாம அவராலேயே சுத்தி ஒரு 300 கிலோமீட்டர் அளவுக்கு பார்த்து அவரால் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். 2வது, ரஃபேல் ஒரு ப்ரூவ் செய்யப்பட்ட போர் திறனை சிரியா மற்றும் ஈராக்ல காமிச்ச ஒரு ஒரு விமானம். இப்ப அமெரிக்காவுடைய விமானம் F-16 நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு போர் திறமை பெற்றிருக்கு அப்படின்ட்டு. பட் அவங்க கிட்ட இருக்க J-10 சைன ரக விமானமும் J-17 ரக விமானமும் இதுவரைக்கும் யுத்தத்தை சந்திச்சதே கிடையாது. அப்ப அது ரியல் லைஃப்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி அவங்களுக்கே இருக்கு. அதுல நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல ரஃபேலுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். 3வது மிகப்பெரிய அட்வான்டேஜ் ரஃபேலோட இருந்து அவங்களுடைய மீட்டியார் மிசைல். அதுல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மீட்டியார் மிசைல் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போகாமையே ரஃபேலால வான்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் விமானங்களையும் சுட்டு வீழ்த்த முடியும். அதே மாதிரி கிரவுண்ட்ல இருக்க டார்கெட்ஸையும் சுட்டு வீழ்த்த முடியும். இதுதான் ரஃபேலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். 2வது இன்னொரு விஷயம் எடுத்தீங்கன்னா, இப்ப அவங்களுடைய F-16 ரக விமானங்கள் கிட்டத்தட்ட ஒரு 46 விமானங்கள்ல பாகிஸ்தானுடைய கிழக்கு எல்லையில கொண்டு போய் வச்சிருக்காங்க. அவங்களுடைய மேற்கு எல்லையில கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா S-400 சொல்லக்கூடிய நம்மளுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடைய ரேஞ்சுக்கு வெளியில கொண்டு போய் வச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய அசெட் நம்மளுக்கு. இந்த கோவிட் காலகட்டங்கள்ல அந்த டிலே ஆகி நம்ம கிட்ட கிடைச்சது. இப்போ நீங்க லாகூர்லயோ இல்ல அவங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய சியால்கோட்டோ இல்ல இந்த மாதிரியான ஏர்பேஸ்ல இருந்து பாகிஸ்தான் விமானம் அங்க இருந்து விண்ணுக்கு வரக்கூடிய சில வினாடிகள்ல அதை நம்ம ரேடாருக்கு தெரிஞ்சோம் உடனடியாக வந்து நம்ம சுட்டு வீழ்த்த முடியும். ஸோ அவங்க வந்து ரொம்ப பின்தாங்கி, அதாவது ஆப்கானிஸ்தான் நோக்கி இல்ல பிஓகே இருக்கக்கூடிய ஏர்பேஸ் எல்லாம் ஸ்கார்டோ போன்ற ஏர்பேஸை 40 வருடம் கழிச்சு திரும்பவும் அதை போட்டு இயக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா S-400 நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து. 3வது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் மிசைல்ஸ். நிர்பய மிசைல் ஆரம்பிச்சு அடுத்தது உங்களுக்கு ஆகாஷ் மிசைல்ஸ் இருக்குது. அதன் பிறகு பிரம்மோஸ் இருக்குது, அக்னி 1 இருக்கு, அக்னி 2 இருக்கு, அக்னி 3 இருக்கு. தேவையான அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்குமே இருக்கு. சோ இந்த இடத்துல தேவைப்பட்டா இந்தியா பாகிஸ்தானோட அணுகுலைகளை கூட அடிச்சு நோக்கிறதுக்கான இது இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு பாகிஸ்தான்கிட்ட HQ-90 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீன ரக டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது 150 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச். அதுக்கு தேவையான அளவுக்கான பேட்டரி அவங்க கிட்ட இல்லை. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்வான்டேஜ் மிக மிக அதிகமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் டாங்கிகள். பாகிஸ்தானோட டாங்கிகள் கடந்த போர்ல அது ஒரு ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் இந்திய ராணுவத்துக்கு கொடுத்துச்சு. இன்னைக்கு அதை வீழ்த்துறதுக்கு அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள், அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். அந்த ஹெலிகாப்டரோட பேரே வந்து டாங்கில் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல நம்ம கிட்ட மோதுறதுக்கான அந்த இது இல்லை. அந்த போர் வலிமை இந்தியாவுக்கு நிச்சயமா இருக்கு. பொதுவா பாகிஸ்தானோட ராணுவ வலிமை, அதோட பலம் என்ன, பலவீனம் எந்த மாதிரி இருக்கு சார் இப்போ? இல்ல, அவங்களுடைய பலம் அப்படின்றது அது ஒரு போர் திறன் பயிற்சி பெற்ற ராணுவம். நிச்சயமா அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சண்டை போடக்கூடிய அந்த திறன் அவங்க கிட்ட இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும்.
இரண்டாவது அவங்களுடைய F-16 போர் விமானம், அது ஒரு மிக முக்கியமான அட்வான்டேஜ். மூணாவது அவங்களுடைய கடற்படையில் இருக்கக்கூடிய லேட்டஸ்டா அவங்க வாங்கியிருக்கக்கூடிய சில கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பலா இருக்கட்டும், இதை அவங்க நவீனமயமாக்கியிருக்காங்க, அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. துருக்கியில இருந்து வாங்கியிருக்கக்கூடிய பைரக்டர் TB2 ட்ரோன், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்து கொடுக்குது. நீங்க வலிமை அப்படின்னு எடுத்தீங்கன்னா இவ்வளவுதான் பாகிஸ்தான் இருக்கு. ஆனா நீங்க மிக முக்கியமா என்னன்னா, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் $15 பில்லியன். அதுல பாதியை தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ பாகிஸ்தான் கிட்ட எஃபெக்டிவா எத்தனை நாள் சண்டை போட முடியும் அப்படின்னா அதிகபட்சமா 4 வாரம். 4 வாரத்தை தாண்டி உக்ரைனுக்கு பல நாடுகள் எப்படி உதவி செய்தாங்களோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாலுடைய பாகிஸ்தானால இந்த யுத்தத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. நாளைக்கு கராச்சி துறைமுகம் பிளாக்கேட் பண்ணிட்டோம் இந்தியா அப்படின்னோம்னா, கராச்சி துறைமுகத்துல இருந்து இவங்களுடைய 90% இவங்களுடைய பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு, எரிக்கறி எல்லாமே கராச்சி மூலியமா தான் போகுது. சோ இவங்க கிட்ட ஸ்ட்ராட்டஜிக்கா பாத்தீங்கன்னா இந்த அணுகுண்டு நாங்க வச்சிருக்கோம்ன்றத தவிர வேற எந்த ஒரு வலிமையுமே பாகிஸ்தான் இல்லை அப்படின்றத நிதர்சனமானது. பாகிஸ்தானோட உள்நாட்டு நிலைமை அதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அந்த நாட்டுக்கு. குறிப்பா வந்து பலுச்சிஸ்தான்ல வந்து தனிநாடு போறதுக்கான போராட்டங்கள், நிறைய தீவிரவாத குழுக்கள் அங்க அதுக்கான முயற்சிகள் இருந்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து கைபர் பக்துன்வாவுல அங்கேயும் வந்து நிறைய போராளி குழுக்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான அந்த நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப பலவீனமா இருக்கு. அந்த நாட்டோட ஜனநாயகம் ரொம்ப பலவீனமா இருக்கு. ஸோ அந்த நாட்டோட உள்நாட்டு அந்த சுச்சுவேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து வீக்கா இருக்கு, அது எந்த அளவுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த பதிலடி தாக்குதலுக்கு ஃபேவரபிளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, பலுச்சிஸ்தான்ல இருக்கிற மக்கள் வந்து நிறைய வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து சப்ளை பண்றாங்க, நமக்கு ஷேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உள்நாட்டு நிலைமை நமக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜா இருக்கும் சார்? மிகப்பெரிய அட்வான்டேஜ் நமக்கு கொடுக்கும். இப்ப இருக்கக்கூடிய படை இவங்க ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நாங்க வந்து படைபலத்தை அதிகரிச்சிருக்கோம் இந்திய எல்லையில அப்படின்ற போது அந்த படை எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் இருக்கும், கைபர் பக்துன்குவா தான். இப்ப அந்த இடத்துல நீங்க போர்ஸத்தை கம்மி பண்ணீங்கன்னா, நேற்று இரவு BLA நடத்திய அவங்க அந்த போராளிகள் நடத்திய தாக்குதல்ல கிட்டத்தட்ட 40 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்களுடைய மிலிட்டரி கேம்ப் கிட்டத்தட்ட ஒரு நாள் அவங்க கண்ட்ரோல் இருந்துச்சு. இந்த ஹைவேல இருக்கக்கூடிய சில மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல இவங்க போர் அப்படின்னு போனாங்கன்னா அந்த பக்கம் அந்த போராளிகள் எல்லாமே அதிகபட்சமான ஒரு தாக்குதலை இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்துவாங்க. ஏன்னா நீங்க 4 பக்கமும் சண்டை போடுற அளவுக்கு பாகிஸ்தானுக்கு திறன் கிடையாது, அதற்கான பொருளாதாரமும் கிடையாது, அதுக்கான ராணுவமும் கிடையாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்கானியர்கள், தாலிபான்கள் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க போடக்கூடிய அந்த வேலி, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் போடக்கூடிய வேலி. ரெண்டாவது, பாகிஸ்தான் ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி. அவங்க அந்த மக்ரான் போஸ்ட் சொல்லக்கூடிய அந்த எல்லையில் இருக்கக்கூடிய கடற்படை பகுதியை அவங்க உரிமை கொண்டாடுறாங்க, அவங்க கேட்கிறாங்க. இது எல்லாமே சேர்ந்து பாகிஸ்தானுக்கு வரும். ஒரு எதிரி வீக் ஆகும் பொழுது உள்நாட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளும் சரி, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள், ஆப்கானிஸ்தான் மிகப்பெரிய பிரச்சனை கடற்கரை, அவங்களுக்கு வந்து போர்ட் இல்லை. ஸோ மக்ரான் போஸ்ட் அவங்க எடுக்கிறதுக்கான பல நெகோசியேஷன்ஸ் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பை அவங்களும் பயன்படுத்த தயங்க மாட்டாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம் ஆகுதும் ஈரான். ஈரான்ல இப்ப அந்த போர்ட்ல நடந்த தாக்குதல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு குண்டு வெடிப்பு நடந்து அது இன்னும் கிளியர் கட்டா எங்க வரல. பட் அதுல பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் அதை பயன்படுத்தப்பட்டிருக்கார்கள் அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு இன்கொயரியில இனிஷியலா வந்திருக்கு. ஈரானும் பாத்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கக்கூடிய போராளி குழுக்களை அழிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தும். இது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வரலாற்றிலே இல்லாத ஒரு மோசமான நிலைமையில பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மை. பட் இன்னைக்கு அவங்க ராணுவத்துல குறிப்பா அந்த அசீம் முனீர் போன்ற முட்டாள்களுக்கு அது புரியுது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், ஈரான், இந்த நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுறதும் வந்து இந்த நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறீங்க? நிச்சயமா. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் அன்செட்டில் டிஸ்பியூட். ரொம்ப நாள் இவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தானால நேரடியா ஒரு பாகிஸ்தான் கூட ஒரு யுத்தம் செய்து அவங்களால மீட்டெடுக்க முடியும்னா ரொம்ப ஏழை நாடு, அவங்களால பண்ண முடியாது. ஒரு வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்துவாங்க. நிச்சயமா எந்த நாடா இருந்தாலும் ஒரு வாய்ப்பு வரும்போது அவங்க பயன்படுத்துவாங்க. இப்ப நீங்க இலங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன நாடு. ஆனா 1971 யுத்தத்துல இந்தியாவுக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது அவங்க எப்ப எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய அந்த போர் வரும்போது 1971 யுத்தம் வரும்போது
பாகிஸ்தானுடைய விமானங்களுக்கு எரிபொருள் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து கொலம்போ துறைமுகத்துல இறக்கி அங்கிருந்து அவங்க பங்களாதேஷ் முடிச்சு விட்டாங்க. அப்ப அன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க இந்தியாவில போய் இன்னொரு சண்டை இலங்கை கூட ஆரம்பிக்க முடியுமானா முடியாது. அந்த மாதிரியான வாய்ப்புகள் நீங்க கடந்த கால நிகழ்வுகளே நடந்திருக்கு. அதெல்லாம் புதுசு கிடையாது. இலங்கை போன்ற சிறு நாடுகளே பண்ணும் பொழுது ஆப்கானிஸ்தான், ஈரான் போன்ற பெரிய நாடுகள் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்துல நிறைய நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு உதவுறதுக்கான வாய்ப்பும் நம்ம மறுக்க முடியாது இல்லையா? குறிப்பா சீனாவோட உதவி, துருக்கியோட உதவி, இவங்கெல்லாம் எந்த மாதிரி அளவு பாகிஸ்தானுக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? குறிப்பா சீனா வந்து PL-15 ஏவுகணையை வந்து ஆயுதங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆயுதங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சீனா கொஞ்சம் ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதையும் ரொம்ப பண்ண முடியாது சீனா. ஏன்னா சீனாவுக்கு இந்தியா இப்போ மிகப்பெரிய தேவை. அமெரிக்காவுடைய அந்த வர்த்தக போருக்கு பிறகு இந்தியாவோட நட்புறவுன்றது இப்ப கடந்த 2 மாதமா அவங்க எவ்வளவு மூவ் பண்ணி பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஜியோ பொலிட்டிக்கலா அவங்களுக்கு அந்த லீவரேஜ் இல்லை. இந்தியாவை கம்ப்ளீட்டா எதிர்க்கிறதுக்கான லீவரேஜ் இல்லை. சோ இந்தியாவுக்கும் அது நல்லாவே தெரியும். துருக்கியை பொறுத்தவரை அவங்க சில ஆயுதங்களை கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா நாளைக்கு எவ்வளவு நாள் அவங்களால சப்ளை பண்ண முடியும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா துருக்கி சிரியால கான்ஃபிளிக்ட்ல இருக்காங்க, அஜர்பைஜானுக்கு ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, ஆப்பிரிக்கால சில இடங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. சோ துருக்கியுமே மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு கிடையாது. ஒரு நலிவடைந்த ஒரு பொருளாதார சிக்கல் இருக்கக்கூடிய நாடு தான். சோ அவங்களுக்கு பாகிஸ்தான் பணம் கொடுத்தா அவங்களால கொடுக்க முடியும், ஆயுதங்களை கொடுக்க முடியும். அவங்களுக்கு 3 நாலு இடங்கள்ல இருக்காங்க. இப்ப அந்த ஆயுதங்கள் அவங்க இங்க பாகிஸ்தானுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு பாகிஸ்தானுக்கு எதிராக ஆதரவா இந்தியாவுக்கு எதிராக அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல நாளைக்கு சிரியால அவங்கள வந்து இஸ்ரேல் வீழ்த்து. சிரிய ராணுவம் நேற்று இருந்து இஸ்ரேல் ராணுவம் சிரியாவை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா இவங்களுடைய படைகள் எதிர்ப்பு, அதாவது நம்மளுடைய துருக்கியோட படைகள் எதிர்ப்பு. அங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை இஸ்ரேல் விடாது. இது எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன். அவ்வளவு ஓப்பனா இருந்து ஆதரவெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இல்லை. அந்த கால சூழ்நிலையில நம்ம எப்பயும் மாட்டோம். இந்த போர் ஒரு அணு ஆயுத போரா மாறுறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு சார்? என்னை பொறுத்தவரை அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது பாகிஸ்தானுக்கு நல்லா தெரியும். நம்ம எல்லாருமே அவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய நரேட்டிவ் நம்ம மீடியால திரும்ப திரும்ப போடுறது 130 அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்ட்டு. அணு ஆயுதங்கள் நீங்க வச்சிட்டு இருக்கலாம். அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான டெலிவரி மெக்கானிசம் அப்படின்றது உங்களுக்கு வேணும். அதை எடுத்துட்டு போறதுக்கான ஏவுகணை, அந்த ஏவுகணையை கைட் பண்றதுக்கான GPS சிஸ்டம், சேட்டலைட்ஸ், கமாண்ட் போஸ்ட் அவங்க சோதிச்சிருக்கணும். அது மாதிரி போன்ற பல இது அதுல இருக்கு. அதுல உள்ள சிக்கல்கள் அதுல இருக்கு. அவங்க அதை எப்படி எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா நம்மள பயமுறுத்த பயன்படுத்துவாங்க. இதுக்கு மேல நீங்க எங்க மேல போட்டு எடுத்து வந்து எங்க நாடு இல்லாத அளவுக்கு நீங்க பண்ண வந்துட்டீங்கன்னா யுத்தத்தை நிறுத்தாட்டி நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே. அவங்க இன்னைக்குமே அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய நிலைமையில இல்லை. அப்படி ஒரு வேலை அவங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு முற்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க கிட்ட சேட்டலைட் கிடையாது, சீனாவோட சேட்டலைட் தான் வேணும். சீனா அந்த தவறை பண்ண மாட்டாங்க. சீனா அந்த தவறை பண்ண முற்பட்டாங்க அப்படின்ற போது அப்புறம் அமெரிக்கா போன்ற உலக நாடுகள் உள்ளது. இது வேற இதுல போயிடும். ஸோ சேட்டலைட் இல்லாம நீங்க ஒரு அணு ஆயுதத்தை லான்ச் பண்ண முடியாது. நிச்சயமா உங்களுக்கு அதோடைய உதவி இல்லாம இங்க நீங்க எதுவுமே பண்ண முடியாது. சேட்டலைட் இண்டிபெண்டா போகக்கூடிய ஏவுகணைகள் பாகிஸ்தான்ல எதுவுமே கிடையாது. இப்போ பண்ணா நீங்க சைனாவுடைய சேட்டலைட் வச்சுதான் பண்ணணும். சைனா அவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா சைனா உள்ள வரும்போது அடுத்தது அமெரிக்கா உள்ள வரும். ஸோ உலக நாடுகளுடைய அழுத்தமும் ரொம்ப அதிகமா இருக்கும். அணு ஆயுத போர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது என்னால கிட்டத்தட்ட உறுதியா சொல்ல முடியும். பட் அதையுமே நடக்கிறது என்ன அப்படின்றத பார்த்தாதான் தெரியும். ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அருமையா பதில் சொல்லியிருக்கீங்க. இந்து தமிழ் திசை சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சார். நன்றி சார். நன்றி. ஜெய்.